பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை தேவ பிள்ளைகள் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு பாருங்க, பவுல் அந்த நிருபத்தில் எழுதுகிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துகிறதற்காக அவர் நல்ல ஓட்டம் ஓடுகிறவராக இருந்தார். அவர் நல்ல பிரயாசப்படுகிறவராக இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஜனங்களுக்கு சகல சத்தியத்தை போதித்து ஜனங்களை இடராமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்த வேண்டும் என்று சொல்லி முதலாவது அவர் தன்னுடைய ஓட்டத்தை நல்ல சீரான ஓட்டமாக அவர் ஓடுகிறவராக காணப்பட்டார். அதன் பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆத்தும ஆதாயம் செய்கிற பணியிலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சிப்பின் சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கிற பணியிலே அவர் பாருங்கள் பிரயாசப்படுகிறவராக இருந்து செயல்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அவர் ஓடின நல்ல ஓட்டமும் அவர் பட்ட பிரயாசங்களும் கிறிஸ்துவின் நாளிலே வீணாக போகாது என்கிற நம்பிக்கை உண்டாயிருப்பதற்காக. அல்லேலூயா. அவர் ஓடின ஓட்டத்திற்கு பலன் உண்டென்கிற நம்பிக்கை உண்டாயிருப்பதற்காக, அவர் பட்ட பிரயாசங்களுக்கு பலன் உண்டாயிருக்கும் என்கிற நம்பிக்கை உண்டாயிருப்பதற்காக. அடுத்த கீழே வாசிக்கலாம். ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நல்ல ஓட்டத்தினாலும் அவன் கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திற்காக ஆத்தும ஆதாயம் செய்கிறதற்காக அவன் பட்ட பிரயாசங்களினாலும் சம்பாதித்த ஜனங்களுக்கு தேவனுடைய ஜீவ வசனத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறதற்காக அவர்களுக்காக அவன் பட்ட பிரயாசங்களை எல்லாம் அவன் அறிந்திருந்தான். ஆகையால் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய ஜனங்களுக்கு அவன் நிருபத்தில் எழுதுகிறான். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஓட்டம் ஓடி நல்ல முறையில் பிரயாசப்பட்டு ஆத்துமாக்களை தேவனுக்காக சம்பாதித்தான். தேவனுக்காக அவன் சம்பாதித்த ஆத்துமாக்கள் எல்லாம் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களாக அவர்களை மாற்றிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கையில தந்திருக்கிற மக்களை நம்ம எப்படி மாற்றி இருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தருடைய சரீரமாக சபையில வந்து தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய கையில சுடர்களை போல பிரகாசிக்கிற வேத சத்திய வசனம் இருக்கிறதா? நீங்கள் நானும் சுடர்களை போல பிரகாசிக்கும்படி தேவனுடைய சத்திய உபதேச வசனத்தினாலே நிரம்பி இந்த உலகத்தில் சுடர்களை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோமா என்கிறதை நாம் தற்பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பவுல் பாருங்கள், அந்த பிலிப்பு சபைக்கு நிருபத்தில் எழுதும் பொழுது ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். எங்கே அவர்கள் சுடர்களை போல பிரகாசிக்கிறார்களா? இந்த உலகத்திலே, அநீதியான இந்த உலகத்திலே, அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே, காம விகாரம் நிறைந்த இந்த உலகத்திலே, கொலைவெறி பிடித்த இந்த உலகத்திலே, அநியாயம் நிறைந்த இந்த உலகத்திலே, அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே, கொலைவெறி பிடித்து எல்லா ஜனங்களும் சோரம் போன இந்த உலகத்திலே வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களாக காணப்படுகிறார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை கட்டி சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழுகிறோம். எல்லா ஜனங்களும் அநியாயம் செய்கிறவர்களாக, எல்லா ஜனங்களும் அசுத்த வாழ்க்கை
வாழுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவிலே நீங்கள் நானும் தேவனுடைய ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு இந்த அசுத்தமான அநீதி நிறைந்த உலகத்தில சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்க வேண்டுமாம், எப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டுமாம், அதை தேவனுடைய சபை மக்களுக்கு தெளிவாய் பவுல் அங்கே நிருபத்தில் எழுதி இருக்கிறதை நாம் வாசிக்கலாம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே பாருங்க, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே இந்த உலகத்திலே வாழுகிற ஜனங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி. அல்லேலூயா. அவர்கள் சரியான வழியில ஓடாமல் கோணலான வழியில ஓடுகிற மாறுபாடான சந்ததியாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம நேரான வழியில ஓடுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப சரியான வழியில ஓடுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சந்ததிகளாகிய நாம் கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளை விட்டு விலகி நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுமா கீழே வாசிக்கலாம். குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும், கபடற்றவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குற்றம் விசாரித்த அத்தனை பேர் சொன்னார்கள், இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்துல ஒரு குற்றமும் இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழுகிற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு குற்றமும் காணப்படாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறதற்காக, நம்மை குறை கூறுகிறதற்காக, நயவஞ்சகமாக நம்மிடத்தில் பழகி பேசி நம்மை அழிக்க போராடுகிற கள்ள ஜனங்கள் இந்த உலகத்தில் ஏராளமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுடைய நோக்கமே எப்படியாவது வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நம்மை குற்றப்படுத்தி நம்மை அழித்து விட வேண்டும் என்கிறது தான். ஏனென்றால் அவர்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி. நீங்கள் நானும் செம்மையான வழியில ஓடி கர்த்தருடைய சந்ததியாக இருக்கிறபடினாலே நம் மேல எரிச்சல் கொண்டு இரவு பகலும் அவர்கள் நம்மை அழிக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களாக கபடற்றவர்களாக வாழணும். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு குற்றமும் இல்லாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்து குற்றமற்ற தேவகுமாரனாக வாழ்ந்தார், கபடம் இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு மனிதன் வருகிறான். அல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கபடற்றவர்களாக இருக்க வேண்டும், உத்தம இஸ்ரவேலர்களாக, தேவனுடைய ஆவிக்குரிய சந்ததிகளாக, கபடு இல்லாதவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏராளமான மக்கள் கபடு நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கபட்டு இருதயத்தோடு நம்மிடத்தில் பேசி பழகுகிறவர்களாக இருக்கிறார்கள். எப்படியாவது நம்மை களங்கப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முழு நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகையால் இந்த உலகத்திலே உண்டாயிருக்கிற கபடுகளுக்கு, கேடுகளுக்கு நீங்கள் தப்பி பிழைக்கிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். அல்லேலூயா. அடுத்த கீழே வாசிக்கலாம். தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு, குற்றமில்லாதபடிக்கு, கபடில்லாதபடிக்கு, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, ஜீவனுள்ள தேவனுக்காக, கர்த்தருடைய ஊழியங்களுக்காக, ஆத்துமாதாய பணிக்காக எல்லாவற்றையும் தர்க்கிப்பு இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல் எல்லாவற்றையும் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அகஸ்டின் பாஸ்டரோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வாருங்கள்
சொன்னா முறுமுறுப்பு இல்லாம வரணும், தர்க்கிப்பு இல்லாம வரணும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய சேர்ந்து வாருங்க. கர்த்தருக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ சேர்ந்து வாருங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க சேர்ந்து வாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுகிறதற்கு சேர்ந்து வாருங்க என்று சொன்னா நீங்க முறுமுறுப்பு இல்லாம தர்க்கிப்பு இல்லாம வந்து கர்த்தருடைய காரியங்களிலே நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களை செய்கிறவர்களாக காணப்படணும். அப்படி செய்வீர்களானால் நீங்கள் கர்த்தருடைய மாசற்ற பிள்ளைகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மாசற்றவரும் குற்றம் இல்லாதவருமாய் இருக்கிறார் என்ற நிருபத்தில் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட மாசற்றவர்களாக இருக்கணும், குற்றமற்றவர்களாக இருக்கணும், கபடற்றவர்களாக வாழணும். அல்லேலூயா. எல்லாரிடத்திலும் கபடு. சகோதரனே என்று சொல்வார்கள், கபடாய் பழகுவார்கள். சகோதரியே என்று சொல்வார்கள், கபடாய் பேசி பழகுவார்கள். நம்மை பாதாளத்துக்கு கொண்டு போகிறது வரையிலும் அவர்களுடைய கபட்டு வேஷத்தை அவர்கள் போட்டு நம்மிடத்தில் நடித்து நம்மை அழித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. ஆக கபடு நிறைந்த ஜனங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது. கேடு கெட்ட ஜனங்களோடு நமக்கு எந்த உறவும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சுத்த மனசாட்சியோடு நம்மிடத்தில் பேசி பழகி அன்பு கூர்ந்து தேவனுடைய அன்பை பிரதிபலித்து தேவனுடைய சித்தத்தை செய்ய நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்று சுத்த மனசாட்சியோடு வருகிற பிள்ளைகளோடு தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாக, தேவ சுத்தம் செய்கிறவர்களாக வாழ வேண்டும். உங்களுடைய வீட்டிலும் அப்படித்தான். உங்களிடத்தில் வந்து பேசுகிறவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறது, பழகுகிறவர்களுடைய பழக்கங்கள் எப்படி இருக்கிறது, செயல்களை நடப்பிக்கிறவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து அறிந்து நாம் தேவ செயலை வெளிப்படுத்துகிற, தேவனுடைய வார்த்தையை பேசுகிற, தேவனுடைய கிரியை நடப்பிக்கிற பிள்ளைகளோடு பேசி பழகி தேவனுடைய கிரியைகளை நடப்பித்து தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியை செய்து தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையின் பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்பி உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. தேவனுடைய பிள்ளைகளே, இரவு சென்று போயிட்டு. நாம் ஒரு காலத்துல இரவிலே வாழ்ந்தோம், இருளின் பிள்ளைகளாக நடந்தோம். அந்த இரவும் இருளும் இப்பொழுது நம்மை விட்டு விலகி போய்விட்டது. இப்பொழுது பகல் நமக்கு சமீபம் ஆயிற்று. நாம் பகலின் பிள்ளைகளாக வாழுகிறோம். பகல் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் வெளிச்சமாய் இருக்கிறார், அவர் ஒளியாய் இருக்கிறார், அவர் பகலாய் இருக்கிறார். இப்ப பகல் நமக்கு சமீபம் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து நமக்கு சமீபம் ஆயிற்று. பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபித்திருக்கிறது. இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய மாசற்ற பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்தின் பரிசுத்த பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த கீழே வாசிங்க. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அல்லேலூயா. அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு விட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்களை கொண்டுதான் உலகத்தை ஜெயிக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும், இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் ஒளியின் ஆயுதங்களை கொண்டுதான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒளியின் ஆயுதங்களை நீங்கள் நானும் தரித்துக் கொள்ளுகிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். ஒளியின் ஆயுதங்கள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி. இவைகள் தான் ஒளியின் ஆயுதங்கள். இந்த ஒளியின் ஆயுதங்களை கொண்டு சாத்தானுடைய கிரியைகளை, உலகத்தின் கிரியைகளை அழித்து நிர்மூலமாக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெயம் பெற்று தேவனுடைய சந்நிதியிலே பிழைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க.
சொல்லுங்க அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும். பாருங்க, களியாட்டும் என்ன? கட்டை அடிக்கிறது, சீட்டு விளையாடுகிறது, பணம் வைத்து செய்கிற எல்லா வேலைகளும் களியாட்டு. அடுத்து வெறி, குடித்து வெறித்து போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி பாருங்கள் தங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கெடுக்கிற அனுபவம். அடுத்து பாத்தீங்கன்னா வேசித்தனம், அடுத்து காம விகாரம். இன்னைக்கு வேசித்தனத்தின் ஆவியினால எல்லா ஜனங்களும் பிடித்து அலக்களிக்கப்படுகிறவர்களாக வாழ்கிறார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் காம விகார வாழ்க்கையாய் காணப்படுகிறது. அவர்கள் காம விகார எண்ணம் கொண்டு வேசித்தன வாழ்க்கை வாழுகிறபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுதும் அவர்கள் அதே சிந்தனை உள்ளவர்களாகத்தான் பேசுகிறவர்களாக வணங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் நாம் அப்படிப்பட்டவர்களை விட்டு வாழி விலகி கிறிஸ்துவனுடைய வழியிலே நாம் சரியாக ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படியான களியாட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வெறிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வேசித்தனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பாருங்கள், காம விகார நடக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த கீழே வாசிங்க. வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். பாருங்க, வாக்குவாதம் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நீ வருதோ நான் வருதோ, உனக்கு தான் பாட தெரியுமோ எனக்கு தான் பாட தெரியுமோ, உனக்கு தான் பிரசங்கம் பண்ண தெரியுமோ எனக்கு தான் பிரசங்கம் பண்ண தெரியுமோ, உனக்கு தான் ஜெபிக்க தெரியுமோ எனக்கு தான் ஜெபிக்க தெரியுமோ அப்படின்னு வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து பொறாமை உள்ளவர்களாக செயல்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், யூத ஜனங்கள் ரோம போர் சேவர்களுடைய கையில அவரை பிடித்து சிலுவையில் ஆணி அறைந்து கொலை செய்கிறதற்கு ஒப்பு கொடுத்தது பொறாமையினால. இந்த பொறாமையின் ஆவி ஏரோதுக்குள்ளும் பிலாத்துவுக்குள்ளும் பிரதான ஆசாரியர்களுக்குள்ளும் நிரம்பி அநியாயமான தீர்ப்பு செய்து ஆண்டவரை ரோமருடைய கையில ஒப்பு கொடுத்து சிலுவையில் ஆணி அறைந்து கொலை செய்தார்கள். அவரை கொலை செய்து சிலுவையில தொங்க விட்டிருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது பொறாமையினாலே அவரை இவைகளை எல்லாம் செய்தார்கள் என்று. அல்லேலூயா. அப்ப பொறாமையானது பயங்கரமான காரியமாக இருக்கிறது. இந்த பொறாமைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவாலேயே நிலை நிற்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவையே பொறாமை பிடித்த ஜனங்கள் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆகையால் இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பச்சை மரம், அவருக்கே இதையெல்லாம் பொறாமையினாலே செய்து நிறைவேற்றினார்கள். அப்ப அவருடைய பிள்ளைகளாக நாம் சில நேரங்களில் பட்ட மரத்தை போல வாழுகிறோம். நமக்கு என்னெல்லாம் செய்வார்கள் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆகையால் என்ன செய்தாலும் நம்ம பயப்பட வேண்டாம். பச்சை மரத்தோடு இணைந்து விட்டோம். அல்லேலூயா. பச்சை மரத்தோடு இணைந்து விட்டபடினால் பச்சை மரத்தின் சார நம்மை ஜீவனை தந்து வாழ வைக்கிறதா இருக்கிறது. கரங்களை தட்டலேங்க சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலேங்க சொல்லுங்க. அல்லேலூயா. பொறாமை இல்லாதவர்களாக. அடுத்த கீழே வாசிங்க. பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். அல்லேலூயா. பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். பகலிலே ஒருவன் நடந்தால் அவன் இடற மாட்டான். இயேசு கிறிஸ்து என்கிற பகலுக்குள்ள நடந்தா ஒருவனை இடற மாட்டான், ஒருத்தியும் இடற மாட்டார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து என்கிற பகல் நமக்குள்ள இல்லாமல் இருந்தா நாம் இடறி விழுந்து விடுவோம். அல்லேலூயா. ஆகையால் பகலிலே நடக்கிறது போல இயேசு என்கிற பகலோடு சேர்ந்து நடந்து நாம் நல்ல சீருள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா.